அனைவருக்கும் வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. அப்படிப்பட்ட மக்களை காக்கக்கூடிய உன்னத பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணியை பெற ஒரு அரிய வாய்ப்பு. தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. தென்காசியில் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான புதிய பயிற்சி வகுப்புகளை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறோம். ஓகே, பாருங்கள், இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பொறுத்தளவில் இது நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆகுது. ஜூன் மாதம் அறிவிப்பு வெளியிடப்படுறாங்க அப்படிங்கிறத யுஎஸ்ஆர்பி போர்டு வந்து ஆல்ரெடி தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது எஸ்ஐ தான் என்னுடைய கனவு, எஸ்ஐ தான் என்னுடைய லட்சியம் இப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய படிப்பை நீங்கள் இப்போயும் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்வாங்க. அது மாதிரி கால்ஃபர் இருக்கும்போதே என்ன பண்ணணும், அந்த பாடத்தை படிச்சிடணும். ஓகே, பாருங்கள், நீங்கள் தலையில் சிங்கம் சுமப்பது உறுதி. நீங்கள் தலையில் சிங்கம் சுமப்பது உறுதி. தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஸோ தென்காசியில் ஏப்ரல் 7, 2024 நம்ம என்ன பண்ணுறோம், சப் இன்ஸ்பெக்டர் இந்த தேர்வுக்கான ஒரு புதிய பயிற்சி வகுப்புகளை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறோம். இந்த பேட்சோடைய பேர் என்ன பண்ணால் அறத்தின் நாயகன் 2.0. ஓகே, ஏற்கனவே அறத்தின் நாயகன் சொல்லி ஒரு பேஜ் போயிட்டுருக்கு. இது அறத்தின் நாயகன் 2.0. இது தமிழ் மீடியம் கோச்சிங் தான். ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ யுஎஸ்ஆர்பி போர்டு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அப்போ ஜூனில் அறிவிப்பு வருது, நம்ம ஏப்ரலே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணலாம், 2 months முன்னே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனால எக்ஸாமுக்கு 2 months முன்னாடி நம்மளால் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் அட்வான்ஸாக நீங்கள் படித்து முடிக்கிறதுனால நம்ம நிறைய படித்ததை ரிவைஸ் பண்ணதுக்கும் ரீகால் பண்ணதுக்கும் தேர்வு எழுதி பார்ப்பதற்கும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஏப்ரல் 7 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இது வந்து விடுதி ஸ்டூடெண்ட். ஓகே, இது ஹாஸ்டல் கோச்சிங் தான், ஒன்லி ஃபார் பாய்ஸ்க்கான ஹாஸ்டல் கோச்சிங். இந்த கோச்சிங்குடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். ஓகே, இண்டிவிஜுவல் கேரிங், ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். ஸோ மாணவர்களுடைய டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டுடைய மதிப்பெண்களை வச்சு அவங்க மதிப்பெண்கள் கூடுதா குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், கூடுது அப்படின்னா இன்னும் எப்படி அதிகமாக மதிப்பெண்கள் பெறுறது. அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், 1-to-1 ஃபீட்பேக், மென்டார், இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு, ஹாஸ்டல் கோச்சிங்கில் உண்டு. இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன், அதிகப்படியான மாதிரி தேர்வுகள். ஓகே, வீக்லி வந்து ஒரு 1 test or 2 test வைப்பாங்க. இது வந்து அஸ் பர் சிலபஸ், நம்முடைய எஸ்ஐ சிலபஸ் என்ன இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்து அதை உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. வீக்லி 2 test மேபி இருக்கும். அதிகப்படியாக மாதிரி தேர்வுகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷன்ஸ். ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த சப் இன்ஸ்பெக்டர் வின்னர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டம் வந்து அவங்க எப்படி படித்தாங்க, என்ன மாதிரி ஃபிசிக்கல் பண்ணாங்க, இன்டர்வியூ எப்படி பண்ணாங்க, இப்போ அவங்க எப்படி வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கில் வந்து சார்பாய்வாராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ட்ரைனிங் என்ன, அவங்களுடைய மோட்டோ என்ன, இதை பற்றி அவங்கக்கிட்ட வந்து நிறைய அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கைடன்ஸும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் தரமான பயிற்சி தொகுப்புகள். ஸோ நீங்கள் அட்மிஷன் போடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு புக் வந்து ஃபுல் செட் புக்குமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தமிழ் 6 to 8, 9th 10th 2 புக் கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ் உங்களுக்கு தெரியும், தமிழ் தகுதி தேர்வு இது 100 மதிப்பெண்கள். இதில் 40% எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. இங்கே 40 எடுத்தால் தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் 140 questions இந்த பேப்பரை வந்து வேலிடேஷன் பண்ணுவாங்க. அப்போ தமிழுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுத்து கிளாஸுகள் எடுக்கிறோம். ஓகே, அந்த தமிழுக்கு வந்து உங்களுக்கு 6 to 8, 9th 10th அகைன் இலக்கணம், இதுக்கு உங்களுக்கு வந்து சோர்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து சயின்ஸுக்கு ஒரு புக்கு, சமூகவியல் புக்கு, சைக்காலஜிக்கு ஒரு புக்கு நம்ம கொடுப்பாங்க. இங்கிலீஷுக்கு டே சீட் கொடுப்பாங்க. ஓகே, லிசன். அடுத்து பாருங்கள், அனுபவமிக்க ஆசிரியர்கள். ஸோ போட்டித் தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த வந்து ஹாஸ்டல் கோச்சிங் உங்களுக்கு வந்து நடத்தப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. நிறைய ஷார்ட்கட்டு, ட்ரிக்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டினு, அகைன் வந்து எப்படி வந்து ஈஸியாக ஏன் வச்சுக்கிறது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, ஹிண்டு, இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து தினசரி ஸ்மார்ட் டெஸ்ட். ஓகே, இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த கிளாஸில் வந்து டெய்லி இரவு 8 மணிக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் ஸ்பாட் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அன்றைய நடத்தின பாடத்தை அன்றைக்கே படிக்கணும், அந்த பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் ஒன்று வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் இந்த ஹாஸ்டல் கோச்சினுடைய சிறப்பு அம்சங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீ தேவைப்பட்டால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட், நாட் ஃபார் எஃபிஷியன்சி, ஃபிட்னஸ் ஒர்க் அவுட், ஒரு ஸ்லோ ஜாக்கிங், ஒரு புல்லப்ஸு, அப்டூமன், ஒரு தண்டால்,
இந்த மாதிரி பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டு நீங்கள் மேபி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி பாருங்கள். அப்போ தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாமில் நம்முடைய மாணவர்கள் 414 பேர் வந்து தேர்ச்சி பெற்று இப்போ வந்து ட்ரைனிங்காண்டி காத்துட்ருக்குறாங்க. அதில் வந்து உமன்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்முடைய மாணவி கிறிஸ்டின் ஸ்டெஃபினா உமன்ஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அது மாதிரி டிபவுண்ட் கோட்டாவில் ஸ்டேட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நம்முடைய மாணவர்கள். ஓப்பன் கோட்டாவில் ஸ்டேட் லெவலில் 3rd and 4th பிளேஸில் நம்முடைய மாணவர்கள் எடுத்தாங்க. ஓகே, ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு மொத்தம் 414 பேர் தேர்ச்சி பெற்று இப்போ அட் ப்ரெசென்ட் ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் ட்ரைனிங். தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் போதுக்காண்டி மெடிக்கல் முடித்து ஆர்டருக்காண்டி காத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்கள மாதிரி நீங்களும் அடுத்து வரக்கூடிய கால்ஃபரில் ரிட்டன், ஃபிசிக்கல், இன்டர்வியூ இந்த 3மே நல்ல திறன்பட முடித்து நீங்களும் உங்களுடைய கனவு பணியான எஸ்ஐ பணியை அடைவதற்கு நம்முடைய டேப் உங்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஓகே, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்புமாங்க. உண்மைதான். ஓகே, அஞ்சாமை ஈகை அப்படின்னா இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஈகை. அறிவு அப்படின்னா அறிவுடைமை. ஊக்கம் அப்படின்னா ஊக்கமுடைமை. ஓகே, இந்நான்கும் எஞ்சாமை அப்படின்னா சிறிதளவு கூட குறையாமல். எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. ஒரு அரசனுக்கு, அரசனை யாருன்னா நீங்கள் தான் அரசன். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பாங்க. உண்மைதான். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. எஸ்ஐ எக்ஸாமில் ரிட்டன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 60.5. ஓகே, அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா 121 கொஸ்டின் அவுட் ஆஃப் 140. அப்போ 121 கொஸ்டின் போட்டால் தான் நம்மளால் ரிட்டன் கிளியர் பண்ணி ஈவன் கோ டு ஃபிசிக்கல் வந்து என்ட்ரா முடியும். ரிட்டன் டு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது 1:5. ஓகே, அப்போ ரிட்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு எஸ்ஐ அப்படிங்கிறது தெரியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எஸ்ஐ தான் வந்து ஒரு ஆஃபீஸர் அப்படின்னா எஸ்ஐ தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அது மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு அதிகாரமான ஒரு பதவி தான் வந்து சார்பு ஆய்வாளர் பணி அண்டு பதவி. இந்த பணியை நீங்கள் வந்து சரிசாக நேசிக்கணும். ஓகே, நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா இந்த தமிழகத்தில் தலை சிறந்த நேர்மையான சப் இன்ஸ்பெக்டரை உருவாக்குவதே நம்முடைய கடமை. நம்ம அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களை காக்கக்கூடிய உன்னத பணியில் உங்களையும் அமர்த்தணும். ஓகே, மக்களுக்கு கடவுளாக காட்சியளிக்கக்கூடிய உங்களை ஒரு சிலையாக செதுக்குவதே எங்களுடைய வேலை. அது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணியை நீங்கள் பெறணும். அதுக்கு நீங்கள் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிட்டனில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கோர் தான் உங்களை ஃபிசிக்கல்லையும் இன்டர்வியூலையும் நல்லா பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஃபிசிக்கல் தான் ரிட்டன் தான் வந்து உங்களுக்கு வந்து 70 மார்க்ஸ். ஈவன் ஃபிசிக்கல் வந்து 15 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க்குங்கிறது 5, இன்டர்வியூ 10 மார்க்கு. அப்போ இங்கெல்லாம் 15, 5, 10 இந்த மாதிரி தான் இருக்குது. ரிட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 70 மார்க் இருக்குது. இந்த 70 மார்க்கில் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய எஃபர்ட் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ மார்க்கை எடுத்து வச்சிட்டோம்னா அகைன் அடுத்த ஸ்டேஜான ஃபிசிக்கலையும் இன்டர்வியூயும் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லிசன். ஒரு எஸ்ஐ எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்ன சிலபஸ் அப்படின்னு தெரியணும். ரெண்டாவது அந்த சிலபஸ் பள்ளி பாட புத்தகத்தில் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடந்த ஒரு 2 or 3 எஸ்ஐ எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து திருப்பி பார்க்கணும். 4வது ஸ்டடி பிளான், நல்ல ஒரு பிளான் போட்டு நல்லா படிக்கணும். 5வது டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ். ஓகே, படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பதை வெற்றிக்கான முதல் படிப்பாங்க. உண்மைதான். நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம் முக்கியம் இல்லை, அந்த கற்ற கல்வியை மறக்காமல் நம்ம வந்து எப்படி எக்ஸாம் காலில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் உங்களாலையும் நிச்சயமாக இந்த எஸ்ஐ பதவியை பெற முடியும், அடைய முடியுங்கிறது என்னுடைய கருத்து. எப்பொழுதுமே உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து என்னால் முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த சப் இன்ஸ்பெக்டர் பணியை பெற்றே தீருவேன்னு சொல்லி எப்பொழுதுமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் இருக்கும், தவிர நெகட்டிவிட்டியை தூர போட்டுருணும். ஓகே, ஸோ உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்துவாங்க. உண்மைதான். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், இலக்குகள் எப்பொழுதுமே உயர்வாகவே இருக்கும். ஓகே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டுமாங்க. உண்மை அப்படி தான். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் ஃப்ளோ எப்பொழுதுமே சுட் பி ஹை அண்டு பாசிட்டிவ். ஓகே, ஸோ லிசன். இந்த ஒரு அருமையான ஒரு ஹாஸ்டல் கோச்சிங்கில் நீங்கள் இணையணும் அப்படின்னா நீங்கள் 784594
8485. இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் கால் பண்ணி பேசினோன்னு அவங்க நம்முடைய ஹாஸ்டலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கும், அது உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் சொல்லி இருக்கும். அந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஸ்டல் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியம், ஒன்லி ஃபார் பாய்ஸ். ஓகே, முதல் 100 பேருக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அகைன் அதுக்கடுத்து வரவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கால் பண்ணி உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் அவங்களுடைய கனவு பணியான சப் இன்ஸ்பெக்டர் பணியை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளெல்லாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும் சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். தங்கி படிக்க தென்காசி வாங்க. வெல்கம் டு தென்காசி. தேங்க்யூ.